ஒரு பையன் ஒரு மொழியை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். முதல்ல ரொம்ப ஆர்வமாக ஆரம்பிச்சான். இணையத்தில் தேடினா ஆயிரக்கணக்கான வழிகள், நுணுக்கங்கள், இலவச பாடங்கள்னு வந்து கொட்டுச்சு. ஒன்று இதை செய், இன்னொன்று அதை செய்யன்னு சொல்லுச்சு. எதை நம்புறது, எதில் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் அவனோட ஆர்வமே மங்கி போச்சு. கடைசியில் எதுவுமே கற்றுக்காம வெறுமனே குழப்பத்திலேயே உட்கார்ந்துருந்தான். அளவில்லாத தகவல்கள் மனசை குழப்போன்னு அவன் நினச்சி ஒரு நாள் ஒரு அடியை மட்டும் எடுத்து வைக்க ஆரம்பித்தான். அவன் மொத்த தகவலையும் ஒரே நேரத்தில் பார்க்கல. ஒரு நிமிஷம் கண்களை மூடினான். இப்போ நான் என்ன செய்யணும்? அந்த ஒரு மொழியோட முதல் 5 வார்த்தைகளை மட்டும் நோட்டு புத்தகத்தில் எழுதி அதை படிக்கணும். இப்படி முதல்ல ஆரம்பித்தான். அந்த 5 வார்த்தைகள் இன்னொரு 5 வார்த்தைகளுக்கு வழிவகுத்துச்சு. மெதுவா ஆனால் உறுதியா அவனோட நோட்டு புத்தகம் புதிய வார்த்தைகளால் நிரம்ப ஆரம்பிச்சது. குழப்பமா இருந்த இணையமும் புத்தகங்களும் இப்போ அவனுக்கு தேவையான தகவல்களை மட்டும் காட்டுற மாதிரி தெரிஞ்சது. இதே போல நாமளும் தகவல் வெள்ளத்துல மூழ்கி போய் புதுசா எதையாவது கத்துக்கணும்னு ஆரம்பிப்போம். ஆனா இணையம் முழுக்க ஒரே விஷயத்தை பத்தி 1000 பேர் 1000 விதமா சொல்லுவாங்க. எது சரி எது நம்புறதுன்னு தெரியாம அப்படியே மண்டை குழம்பி போயிடும். அந்த தகவல்களால குழம்பி போகாதீங்க. எதில் ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் தவிக்காதீங்க. மொத்தத்தையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவையான முதல் அடியை மட்டும் தேர்ந்தெடுங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு தெளிவான நோக்கத்தோட பயணிங்க.